பிரச்சனையை பாருங்களேன். வியாதியில் இருக்கிறவங்களுக்கு பயம், மரண பயம். இன்னைக்கு அவங்களால பலப்பட முடியல, ஏன்னா அவங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கல. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் அந்த நன்மை ஆண்டவர் கொடுத்துருக்கிறா. நம்ம அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இயேசு நம்ம வாழ்க்கையில் கிடைத்திருக்கிற பெரிதான நன்மை. அவர் சாதாரணமாக நமக்கு நன்மையா இல்லை, அவருடைய ஸ்தானத்தையே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். God has given his place for us. In him we are. அவருக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம். அப்போ அவரை போல நாம் வாழ்வதற்கு நம்ம எப்படி இருக்கணும்? அவரை போல வாழ்வதற்கு அவருடைய சித்தத்திலே எப்படி வாழ்ந்தாரோ அதே போல அந்த திட்டத்துக்குள்ளே நாம் வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிக்க வேணும். அவருடைய திட்டம் என்ன? இந்த உலகத்தோட முடிகிறது அவருடைய திட்டம் கிடையாது. மாம்சத்திலே வாழ்ந்து மாம்சத்துக்குரிய காரியத்தை பெற்றுக்கொண்டு அது எனக்கு நன்மைன்னு சொல்லி ஒரு நாள் நின்றுடவே கூடாது. மாம்சத்தில் 1000 நன்மை நமக்கு கிடைக்கலாம், ஆனா நித்தியத்துக்குரிய நன்மை இயேசு நம்ம வாழ்க்கையில் இருந்தார்னா நித்தியமானவைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம், நித்தியத்தை நாம் சேருவோம்.